ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மனுஷன் ஒரு சின்ன காரணம் கூட இல்லாமல் நிறைய பேரை திட்டமிட்டு கொன்னா என்ன ஆகும்? இன்னைக்கு நாம பார்க்க போகிறது மனுஷ வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு சீரியல் கில்லர் உருவாயிருப்பான்ல, அவனோட கதையை தான் பார்க்க போகிறோம். இந்த கதை ஒரு சாதாரண கதை இல்லை, இது ஒரு மரண அரண்மனையோட கதை, மர்டர் கேஸ்டல். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சீரியல் கில்லர் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு மனுஷன் பல பேரை ஒரே நேரத்தில் இல்லாமல் திட்டமிட்டு கொலை செஞ்சா அதுக்கு பேர் தான் நம்ம சீரியல் கில்லர்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளா ஒருத்தர் கோவத்துல ஒருத்தரை கொன்னாங்க அப்படின்னா அது மர்டர். ஆனா திட்டமிட்டு திரும்ப திரும்ப ஒரு டைம் லைன்ல கொன்னா அதுதான் சீரியல் கில்லர். இன்னைக்கு நாம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா முதல் சீரியல் கில்லர்னு சொல்லப்படுற H.H. ஹோம்ஸோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த மனுஷன் சிகாகோ நகரத்துல ஒரு பெரிய ஹோட்டலை கட்டுறாரு. ஆனா அது சாதாரணமான ஹோட்டல் இல்ல, இது ஒரு ட்ராப் டெத் ஹோட்டல். ஓகே, அப்படி என்ன அந்த ஹோட்டல்ல ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹோட்டல்ல நிறைய சீக்ரெட் ரூம்ஸு, சீக்ரெட் டோர்ஸு, கேஸ் சேம்பர்ஸு, ட்ராப் டோர்ஸு, அது மட்டும் இல்லாமல் ஒரு ரூமுக்கும் சவுண்ட் ப்ரூஃப் ரூமாக வச்சுருந்துருக்காரு. இந்த ஹோட்டலை வெளியே நார்மலாக பார்க்கும்போது ஒரு நார்மலான ஹோட்டல் மாதிரி தான் தெரியும். ஆனால் அந்த ஹோட்டலுக்குள்ளே போனோம் அப்படின்னா ஒரு கொலை பண்ணுற தொழிற்சாலைன்னே சொல்லலாம். ஸோ இந்த மனுஷன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, மக்களை ஹோட்டலுக்கு வந்து இன்வைட் பண்ணுவாங்க. அவங்க ஹோட்டலுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்கள தனியாக ஒரு ரூமுக்குள்ளே அனுப்பிட்டு அந்த ரூமை லாக் பண்ணிடுவான். லாக் பண்ணதுக்கப்புறம் கேஸ் சேம்பர்கிட்ட போய் கேஸை திறந்து விட்டுருவான். உள்ள கேஸ் ஃபுல்லாக வந்தோடனே மக்கள் ரொம்பவும் கதற ஆரம்பிச்சு டார்ச்சருக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அந்த ரூம்குள்ள அவங்க எவ்வளவுதான் கத்தனாலும் வெளியே கேட்கவே கேட்காது, ஏன்னா அது சவுண்ட் ப்ரூஃப் ரூம். அவங்க செத்ததுக்கு அப்புறம் அவங்களோட பாடியை சீக்ரெட் ரூம் வழியா கீழே அனுப்பி எவிடன்ஸே இல்லாம அழிச்சிடறான். இதெல்லாம் இந்த மனுஷன் தொடர்ந்து பண்ணிட்டே வந்திருக்கான். தொடர்ந்து பண்ணது மட்டும் இல்லாம யாரோட உதவியும் இல்லாம தனியாகவே பண்ணியிருக்கான். எந்த ஒரு சீரியல் கில்லருமே ஒருத்தவங்களை கொலை பண்ணுறான் அப்படின்னா ஒரு மோட்டிவ் இருக்கணும். அவங்கள கொல்றதுனால அவனுக்கு ஏதாவது ஒரு சந்தோஷம் இல்லைன்னா ஏதாவது ஒரு நீடு பூர்த்தி ஆகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் சீரியல் கில்லர் உருவாவாங்க. நம்ம ராட்சசன் படத்தில் டேனியல் கிறிஸ்டோபர் அவனை புல்லிங் பண்ணதுனால அவனோட மைண்ட் செட் உடைக்கப்பட்டு சமநிலையை இழந்து அதுக்கப்புறம் ஒரு சீரியல் கில்லராக மாறி இருப்பான். அது மாதிரி ஹெல்மஸ்க்கு என்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பணம். மக்களோட பேரில் இன்சூரன்ஸ் எடுக்கிறது, அதுக்கப்புறம் அந்த மக்களை இந்த ஹோட்டலுக்கு கொண்டு வந்து தனியாக கொலை பண்ணி பாடியை எவிடன்ஸே இல்லாமல் அழிச்சிட்டு அவங்க செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி மணியை கிளைம் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மனுஷனுக்கு மனநல பிரச்சனையும் இருந்திருக்குது. சில பேர் இவனை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவன் மனுஷனே இல்லை பேய் பிடிச்சவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் நிறைய பேர் வந்து உயிரை எடுக்கிற கேட்டகரியில் இருப்பாங்க, நிறைய பேர் உயிரை சேவ் பண்ணுற கேட்டகரியில் இருப்பாங்க. உதாரணமாக சொல்லணும்னா 300 குழந்தைங்களை காப்பாற்றினவங்களும் இந்த ஊரில் இருக்க தான் செய்கிறாங்க. எல்லாருமே இந்த உலகத்தில் கெட்டவங்களான்னு கேட்டா அதுதான் இல்ல. நல்ல மனசு இருக்கிறவங்களும் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஒரு மனுஷன் அவனோட சமநிலையை எப்படி இழந்து சீரியல் கில்லரா மாறுறான் அப்படின்னா, அவனோட சின்ன வயசுல நடந்த சம்பவங்கள், அபியூஸ், தனிமை, அது இல்லாம மென்டலா அவனுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இது எல்லாம் சேர்ந்து ஒரு மனுஷனை ரொம்பவும் டேஞ்சரான மிருகமாவே மாத்திரும். இந்த கதையில நமக்கு தெரிய வர லெசன் என்னன்னா, ஒரு மனுஷன் நல்லவனாகவும் இருக்கலாம், ரொம்பவும் மோசமானவனாகவும் இருக்கலாம். முடிவு எடுப்பது நம்ம மனசுதான். ஸோ வீடியோவோட எண்டுக்கே நாம வந்துட்டோம். இந்த மனுஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் ஃபைனலா ஒண்ணு, இது உங்களோட நெக்ஸஸ் வாய்ஸ் ஓவர், நான் உங்களோட ஐனார். நீங்க இப்பதான் நம்மளோட சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுத்தி வச்சுங்க. சோசியல் மீடியாவில் நம்மள ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணீங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பயங்கரமான வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் எவ்ரிவன்.